இந்த ஷார்ட்ஸ் தான். எஸ், செம ஃபேஸ் ஆஃப் இருக்க போகுது. Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த ட்ரைலரோட ரியாக்ஷன் பார்க்க போறோம், டீசரோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா வார் 2. நம்ம ஹிருத்திக் ரோஷன் சார் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் சார் 2 பேரும் சேர்ந்து கலக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டீசரோட ரியாக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஹிருத்திக் ரோஷன் சார், அதுக்கப்புறம் என்டிஆர் சார், கியாரா அத்வானி மேம். ஹிருத்திக் ரோஷன் சாருக்கு எப்போவுமே தெரியும் அந்த சைட் பாலிவுட் சைடாக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கமாக இருக்கட்டும் அவருக்கு மேலே ஒரு நல்ல கிரேஸ் இருக்குது. அண்ட் ஜூனியர் என்டிஆர் சார் இப்போது இந்த அது பேர் என்ன RRR வந்ததுக்கு அப்புறம் பாலிவுட் சைட்லையும் இன்னும் ரொம்ப அதிகமாக பேசப்படுறாரு. தேவாராவுமே அங்கே ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் பார்த்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் கியாரா அத்வானி மேம் சொல்லவே வேணாம். இதுக்கு நான் இந்த ட்ரைலர் இந்த டீசர் வந்து ஒரு 3 days இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் ஸோ. இந்த டீசர் வந்திருந்தப்போ ஹிருத்திக் ரோஷன் சாருக்காகவும் என்டிஆர் சாருக்காகவும் வெயிட் பண்ணவங்களை தாண்டி கியாரா அத்வானி மேம் வந்து இந்த டீசரே வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும், கன்ஃபார்மாக அது பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் இந்த குட்டி போஸ்டரா இல்லை ஒரு அதுல இருந்து ஒரு பீஸா ஏதோ சொல்லுவாங்களே ஸ்க்ரீன்ஷாட் அதை மட்டும் பார்த்தேன். எனக்கு அது பார்த்த உடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பேசலாம். டீசர் பார்த்தவங்களுக்கு பரவாயில்ல, பார்க்காதவங்க வாங்க சேர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி காஸ்டிங் மட்டும் யாருன்னு பார்த்துடலாம். அண்ட் இது வந்து நம்ம இங்கே எப்படி நம்ம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸை சொல்லிட்டு இருக்கோமோ அது மாதிரி அங்கே வந்து ஸ்பை யூனிவர்ஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதில் தான் இந்த படம் வருது. டேரக்டர் வந்து அயன் முகர்ஜி, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே வந்து வேற ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, ஸ்ரீதர் ராகவன். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து பெஞ்சமின் ஜாஸ்பர் அண்ட் மியூசிக் வந்து பிரிதாம். ஓகே, ஓகே. இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 34 seconds. இது முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேசலாம் வாங்க. 3, 2, 1 go. யாஷ் ராஜ் பிலிப்ஸ். ORF பல வருஷமா தெரியும் கபீர். தமிழ் ட்ரைலர் தான் பார்க்க. தமிழ் சோல்ஜர். Oh, what a best agent. Yes. நீதான் இப்ப இல்ல. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அவரே வாய்ஸிங் பண்ணியிருக்காரு. தெரிஞ்சுக்கோ. ஹிருத்திக் ரோஷன் பைசப்ஸ் தான். ஓகே, வர்சஸ் எஸ் ஜஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. வாவ், நல்லா இருக்கு. இந்த ஷார்ட்ஸ் தான். All the biggest. War. ஓகே, பார்த்துட்டேன். செம்ம ஃபேஸ் ஆஃப் இருக்க போகுது. அதெல்லாம் பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், ஏன்னா 14th August. எஸ், இது இந்த படம் வந்து நம்ம கூலி படத்துக்கு கூட போட்டியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டீசர் கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த டீசர் வந்து அந்த அளவுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த டீசர் பார்க்கல. பிகாஸ் இது வந்து OSR அந்த ஸ்பை யூனிவர்ஸில் 5வது படம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டைகர் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வார், அதுக்கப்புறம் பத்தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு டைகர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டைகர் வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த படம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்து மேலே, இந்த டீசர் மேலே யாருக்கும் பெரிய அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீசர் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் எதுக்காக இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அவங்களோட இந்த யூனிவர்ஸில் வந்து எல்லா படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த படங்கள் மாதிரி தான் இந்த டீசர் இருக்குது, இந்த படமும் இருக்க போகுதுன்னு இந்த டீசரை வச்சே முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹீரோயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற விதம் வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இதோட அந்த வார் படத்தோட டீசருமே பார்த்தீங்கன்னா சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக
ஒரு ஹீரோயினை ஒரு பிகினி போட்டு நடந்து வர வைக்கிறது மட்டும்தான் வேலையாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. எப்போவுமே வந்து பாலிவுட் சைடில் இந்த ஒரு என்ன ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு கமெண்ட் மட்டும் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோயினை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, சும்மா ஏதோ இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. இந்த டீசருக்குமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்துச்சோ, எனக்கு டீசர் பிடிச்சிருக்கு. ஆனால் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுக்கு ஈக்குவலாகவே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதை பார்க்க முடியுது. அந்த கமெண்ட்க்கு கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பார்க்க முடியுது. ஸோ இந்த டீசர் பர்சனலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இது வந்து படமாக வந்து இதே லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பிகாஸ் என்டிஆர் சாரை வந்து இங்கே நம்ம RRRலாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தேவாரா வந்துச்சு, அதுலேயும் பார்த்தோம். ஸோ இது இங்கே பார்த்ததுக்கு அங்கே இவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க, ஒரு வேளை சேம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்களே வந்து இந்த என்டிஆர் வந்து இதுக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இது 50-50 அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ கூலி கூட இது சேர்த்து வரதுனால கூலிக்கு, அதாவது அங்கே வார் 2க்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதே மாதிரி இங்கே கூலிக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுலேயும் வந்து ஹை காஸ்டிங் கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது. நாகார்ஜுனா சார், அதுக்கப்புறம் ஷோபன், அதுக்கப்புறம் நம்ம வேற யாருங்க இருக்காங்க, சத்யராஜ் சார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய காஸ்டிங்காக தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டார். அண்ட் இதுவும் வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இல்லை, பட் இருந்தாலும் அந்த ஒரு டைரக்டர் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு பெரிய க்ரௌடை வந்து இழுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீசருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த டேட்டை மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாச்சும் டேட்டில் வர வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு பழைய வார் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. வார்மே வந்து ஒரு பெரிய ஹிட்டு சொல்ல முடியாது, ஒரு ஓரளவுக்கு ஹிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்து மேலேயுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கும் அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் வருது. உங்களுக்கு இந்த டீசரை பார்த்துட்டு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இல்லை நீங்கள் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.